நல்ல கைத்தட்டல் கொடுத்து நம்மளுடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கலைஞர்கள் அத்தனை பேருக்கு முதலில் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக முதலில் முதலமைச்சர் அண்ணன் ரங்கசாமி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து நான் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் கலைமாமணி இனிமேல் கலைஞர்கள் வரிசையில் பேச்சாளர்களுக்கும் அவர் விருது கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆக இந்த அங்கீகாரம் பேச்சாளர்களுக்கு வேண்டும். பல நேரங்களில் பேச்சாளர்களை ஒரு கலைஞர்களாகவே பார்ப்பதில்லை. கலைஞர் பேச்சாளராக இருந்தார், ஆனால் பேச்சாளர்களே கலைஞராக பார்ப்பதில்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று அதை அறிவித்திருப்பது ஒரு ஊக்கத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த பாடல் தான் எனது அழைப்பு ஒலியாக ஏறக்குறைய 10 ஆண்டுகள் எனது தொலைபேசியில் இருக்கிறது. தெலுங்கானா சென்றவுடன் பல பேர் விமர்சனம் செய்தார்கள். தெலுங்கானா சென்ற பிறகும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாட்டு தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, இதை மாற்ற வேண்டியதானே என்று சொன்னார்கள். தெலுங்கானா சென்றாலும் வேறு எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் தமிழ் தமிழ்தான். ஆக தமிழ் எந்த விதத்திலும் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. அதனால்தான் இன்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எல்லாரையும் விரைவுபடுத்துவதற்கு மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நான் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இல்லை. தெலுங்கானாவில் மிக பழமையான ஒரு இராணுவ கல்லூரி இருக்கிறது. அந்த இராணுவ கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர்கள் தான் கலந்து கொள்ள வேண்டும். இன்று அந்த இராணுவ கல்லூரியின் பட்டமளிப்பு விழா. அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக மாலை விமானம் மூலம் நான் செல்ல வேண்டும். ஆக கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காலையில் மரியாதைக்குரிய பாரதிதாசனார் அவர்களுக்கு சிலையில் சென்னையில் மரியாதை செலுத்திவிட்டு அப்படியே விமானம் செல்வதாகத்தான் இருந்தேன். ஆனால் நம் புதுவையில் நம் பாரதிதாசனார் விழா மட்டுமல்ல, 10 ஆண்டுகளுக்கு பின்பு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுதுதான் சென்னையிலிருந்து வந்து சேர்ந்தேன்.